காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் சில சத்திய வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 முடிய. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பரமபிதாவே, மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே உம்மிடம் வந்து நிற்கிறோம். இந்த வேளையிலே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தேற்றுகிறபடியால், தாங்குகிறபடியால், தப்புவிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் கொடுத்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்பும்படியாக உதவி செய்கிறவர். அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி உயர பறக்க கிருபை செய்தருளும். சுகத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்க்கை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, சில கசப்பான உண்மைகள். ஆதார வசனம் சங்கீதம் 89 வசனம் 48. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? இந்த கேள்வியோடு இந்த நாள் சத்தியத்தை தியானிப்போம். அன்பானவர்களே, பூமியில் உள்ள முழு வாழ்க்கையும் ஒரு ஆயத்த வாழ்க்கைதான்.
நம்முடைய மரணத்துக்கு பின் உள்ள நித்திய வாழ்க்கையை சந்திக்க ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற மிக சிறிய வாழ்க்கைதான் இது. அநேகர் இந்த ரகசியத்தை நினைத்து பார்ப்பதே இல்லை. தாயின் வயிற்றுள் உள்ள குழந்தையின் வளர்ச்சிக்கான காலம் 10 மாதம் மட்டுமே. குழந்தை பிறப்பதற்கு முன் உள்ள சிறு ஆயத்த வாழ்க்கை, பின்பு மனிதனாய் பிறக்கும் போது 60 வருடமோ 80 வருடமோ 120 வருடமோ வாழும் வாழ்க்கையும் மெய்யான வாழ்க்கை அல்ல. இதுவும் மிக வேகமாக ஓடி மறையும் வாழ்க்கைதான். உண்மையான வாழ்க்கை நித்தியத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நம்மை சூழ அநேகர் வாழ்ந்து மரித்து நிமிடந்தோறும் நித்தியத்துக்குள் கடந்து செல்கிறார்கள். பயங்கரமான விபத்துக்கள், கொடிய நோய்கள், திடீரென்று உயிரை இந்த உலகத்திலிருந்து விட்டு செல்லுகின்ற ஜனங்கள், இனக்கலவரங்கள் மக்களை வாரிக்கொண்டு போகிறது. யுத்தங்களினாலே மனித உயிர் அற்பமா எண்ணப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். மரணத்திற்கு பின் அவர்கள் நிலை என்ன என்று நினைப்பாரில்லை. நமக்கு அருமையானவர்களை நாம் இழக்கும் போது பிரிவின் துயரம்தான் அதிகமாக நம் சிந்தனையை ஆட்கொள்கிறது. அதற்கு பின் அவர் விட்டு சென்ற பொறுப்புகளை யார் யார் எடுப்பது, சொத்துக்களை நகைகளை எப்படி பாகம் பிரிப்பது என்றுதான் மூளையை கலக்கி கவலை கொள்கிறோமே தவிர, மறைந்த ஆத்மா நித்தியத்தை எங்கே செலவழிக்கும், நமது நித்திய வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தம்தானா என்று அநேகர் எண்ணுகிறதே இல்லை. பூமியிலே தொடர்ந்து உயிர் வாழ நாம் மருத்துவருக்கு செலவழிக்கிறோம், மருந்துகளுக்கு செலவழிக்கிறோம், மாத்திரை மருந்துகளை விழுங்குகிறோம். ஆனால் நித்தியத்தை சந்திக்க நாம் என்ன ஆயத்தம் செய்கிறோம்? நித்திய ஆக்கினையாகிய நரகத்திற்கு நீங்களாக என்ன முயற்சி எடுக்கிறோம்? சிந்தித்து பார்த்ததுண்டா? சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம் என்னவென்றால், நித்தியத்தை குறித்து சிந்திக்க விடாமல் நம்முடைய கண்களை மறைப்பதுதான். ஆயத்த வாழ்க்கையாகிய இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையின் கவலைகளையும் பிரச்சனைகளை மிக மிக பெரிதாக்கி அதையே எண்ணி எண்ணி கவலை கொள்ள செய்து தந்திரமாக தன் மனக்கண்களை குருடாக்கி போட்டு வருகிறான். உலகத்தில் உள்ள ஆண்டவர் படைத்திருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களை, பூமியில் உள்ள எல்லா ஆளும் காரியங்களை அவன் எண்ணி பார்க்க விடுவதே இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருந்து விடக்கூடாது. இவன் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசி, இவன் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று சொல்லி பல்வேறு உலக சிந்தனைகளை கவலைகளாக மாற்றி தந்திரமாக நம்மை குருடாக்கி போட்டு விடுகிறான். பகலிலே நட்சத்திரங்களை நம்மால் பார்க்க முடிவதில்லை. காரணம் என்ன? சூரியன் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் தன்னுடைய ஒளியை பிரகாசமாக வீசி நட்சத்திரங்களை மறைக்கிறது. எவ்வளவு காலம் இப்படி மறைக்கும்? தான் அஸ்தமிக்கும் வரைதான். அதன் பின்பு பறந்து விரிந்த வானத்து திரையின் மேல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மாணிக்க கற்களை போல மின்னுகிறதை நம்முடைய கண்கள் காண்கிறது. அப்படியே இந்த உலகத்தின் பாடுகள், கவலைகள் மிக அருகிலிருந்து கொண்டு நட்சத்திரம் போன்ற நித்திய ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி மனிதனுடைய கண்களை தடுக்கிறது. வாழ்க்கையாகிய சூரியன் அஸ்தமிக்கும் போதுதான் நித்தியத்தை மனிதன் காண்கிறான். இன்றைக்கு நித்தியத்தை குறித்து பேச பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. நரகத்தை குறித்து பிரசங்கித்தால் தங்கள் பேர் புகழ் போய்விடும், பணம் கிடைக்காது என்று எண்ணி பூசி மழுகியே சில ஊழியர்கள் பேசிவிடுகிறார்கள். சுவிசேஷகனுடைய முதல் வேலை நரக கடலுக்கு போய் கொண்டிருக்கும் மக்களை கண்ணீரோடும் பாரத்தோடும் தடுத்து நிறுத்துவதுதான், உள்ளையான பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய முழுமையான பொறுப்பு. அதன் பெயர்தான் ரட்சிப்பு. ரட்சிப்பை யார் கொற்றிக் கொடுக்கிறார்கள்? அநேகர் அதை மறந்து விட்டார்கள். அருமையானவர்களே, சிலருக்கு தற்கொலை என்றால் மிக சாதாரண சொல்லா இருக்கிறது. கணவரிடம் கொஞ்சம் சண்டை வந்துவிட்டால் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று ஓடுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரிடம் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானால் தற்கொலைக்கு பயமுறுத்துகிறார்கள். தற்கொலை துயரங்களுக்கு முடிவல்ல. பூமியில் அனுபவிக்கும் துயரங்களை பார்க்கிலும் அது கோடி கோடி மடங்கு அதிகமான துயரங்களின் ஆரம்பமாகும் என்று தற்கொலை செய்ய நினைக்கிறவர்கள் நினைப்பதில்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 13 கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை தான் தற்கொலை செய்யாதிருப்பாயாக என்பதற்கும் பொருந்தும்.
உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கேட்கிறது. பிரசங்கி 7:13. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அதற்கு இயேசு கிறிஸ்துவிடம் தீர்வு உண்டு. நரகத்தை குறித்த சில கசப்பான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அக்கினி கடலை பற்றி அந்த உண்மைகள் பாவத்தை விட்டு உங்களை விலகி ஓட செய்யும். முதலாவது, நரகம் அல்லது அந்த அக்கினி கடல் என்கிறது உண்டா? சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திலே ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்க சென்ற போது அங்கிருந்த ஒரு குருவானவர் நரகம் இல்லை என்று வாதிட்டது அந்த ஊழியக்காரருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. பரிசுத்த பைபிளிலே நரகத்தை பற்றி வரும் பல பகுதிகளை அந்த ஊழியக்காரரோடு அந்த குருவானவர் காண்பித்த போதும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நல்லது, மோட்சத்தை பற்றி பேசுவது நல்லதுதான். அதே நேரத்திலே அந்த அக்கினி கடல், இந்த நரகத்தை பற்றி எச்சரிக்க வேண்டியதும் நமது கடமை அல்லவா? எதிரே உள்ள படுகொலையை பற்றி எச்சரிக்காமல் தூரத்தில் உள்ள மாளிகை பற்றி விவரித்து என்ன பயன், அருமையானவர்களே? அநேகர் அக்கினி கடலுக்கு நேராக, நரகத்திற்கு நேராக கோணலானவைகளையே சிந்தித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறியார்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களை நோக்கி உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும், அவர்களை நோக்கி உங்களுடைய பிரசங்கம் இருக்க வேண்டும் என்கிறதை ஊழியக்காரர்கள் மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து மோட்சத்தை விட நரகத்தை தான் அதிகமான இடங்களில் பிரசங்கித்திருக்கிறார் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். அவர் மோட்சத்தை குறித்து பைபிளிலே 24 முறையும் நரகத்தை குறித்து 56 முறையும் பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் எங்கே? மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 29-30. கடைசி பிரசங்கம் எங்கே? மத்தேயு 23:33 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரகம் இடம்பெற்றிருக்கிறது. எந்த வேதாகம கல்லூரிகளின் நவீன போதனைகளும் அதை மறைக்கவோ மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாத அருமையானவர்களே. சாபங்களை குறித்து பேசாமல் வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் பற்றி பேசினால் ஆசீர்வாதத்தின் மேன்மை தெரியாது. உதாரணமாக உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதங்களும் சாபங்களும் இடம்பெறுகின்றன. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதால் வரும் 27 ஆசீர்வாதங்கள் முதல் 14 வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு கீழ்ப்படியாமல் போகும்போது வரும் 112 கொடிய சாபங்கள் 54 வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அதை நாம் சிந்திக்கிறது உண்டா? அப்படியே நம்முடைய பைபிள் மோட்சத்தை பற்றி பேசுவதை விடவும் மிகவும் அதிகமாக நரகத்தை பற்றியே எச்சரிக்கிறது என்கிறதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் 1/3 பகுதி பாவத்தினால் வரும் தண்டனையை பற்றி தான் பேசுகிறது. எச்சரிப்பின் சத்தங்களை நாம் அதிகமாய் கேட்கலாம். நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. சூளையை போல் எரியும் நாள் வரும். கார் இருள் பூமியை சூழும் காலம் வரும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்த விசேஷத்தை வாசித்து பாருங்கள். இந்த புத்தகத்தில் உள்ள மொத்த வசனங்கள் 404. இதில் 191 வசனங்கள் நியாய தீர்ப்பை குறித்தும் நரகத்தை குறித்தும் மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. விஷயம் இப்படி இருக்க, ஊழியர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்காமல் பூசி மெழுகி பேசிவிட்டு சென்றால் ஜனங்களின் இரத்த பலியை நிச்சயமாக கர்த்தர் ஊழியக்காரர்களிடம் கேட்பார். இதை மறந்துவிட வேண்டாம் அருமையானவர்களே. இரண்டாவதாக பார்ப்போம் என்றால், கசப்பான உண்மைகளிலே அன்புள்ள தேவன் யாரையாவது நரகத்தில் போடுவாரா? நல்ல ஒரு கேள்விதான். அநேகர் வித்தண்டாவாதம் பேசுகிறார்கள். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர், காருண்யம் மிக்கவர், மனதுருகிறவர். அவர் நரகத்தை உண்டாக்கியிருப்பாரா? அப்படியே உருவாக்கியிருந்தாலும் தமது சொந்த சிருஷ்டியை எங்கே தள்ளுவாரா? அப்படியே தள்ளினாலும் அவர்களை நித்தியமாய் கைவிடுவாரா என்றெல்லாம் வாக்குவாதம் செய்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? சரியாக வேதத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், கர்த்தரை குறித்து முழுவதுமாக தெரிந்து கொள்ளாதவர்கள், இதுவரை தனிப்பட்ட மக்கள் மேலும் தேசங்களின் மேலும் வந்த தேவ கோபாக்கினையும் நியாய தீர்ப்புகளையும் குறித்து வாசித்து உணராதவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான், அதே நேரத்தில் அவர் நீதி செய்கிறவருமாயிருக்கிறார். உபாகமம் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்று எபிரேயர் 12:29 படிக்கிறோம். பாருங்கள், சோதோம் குமாராவின் பாவம் மிக கொடிதாயிருந்தபடினாலும் அதில் அக்கிரமம் வானபரியந்தம் எட்டினபடினாலும் கர்த்தர் வானத்திலிருந்து என்ன செய்தார்? கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி
அந்த பட்டணம் முழுவதையும் அழித்து போட்டார் அல்லவா? ஆதியாகமம் 19:24 படிக்கிறோம். மோசேக்கு எதிர்த்து நின்ற கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களையும் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் பாதாளம் உயிரோடு விழுங்கவில்லையா? எண்ணாகமம் 16:27 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய அக்கினியை ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு போய் தூபம் காட்டின 250 பேரையும் கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போடவில்லையா? எண்ணாகமம் 16:35 படிக்கிறோம். பரலோகம் உண்டென்றால் உடனே சந்தோஷம், நரகம் ஒன்று இருக்கிறதென்றால் அதற்கு விலகும்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியதானே அருமையானவர்களே. அநேகர் தங்கள் பாவ ஜீவியத்தின் தண்டனையை சந்திக்க பயந்து போய் நரகம் இல்லாமல் இருந்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணி நரகத்திற்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறார்கள். இது ஏற்கனவே உள்ள பாவத்தின் மீது புது அக்கிரமத்தை கூட்டிக் கொள்ளுதலாகும். பரலோகமும் உண்டு, நரகமும் உண்டு, வெளிச்சமும் உண்டு, இருளும் உண்டு, நித்திய சந்தோஷமும் உண்டு, நித்திய ஆக்கினமும் உண்டு. பரலோகத்தில் நித்திய சமாதானம் உண்டு, நரகத்தில் நித்திய வேதனை உண்டு. அன்புள்ள ஆண்டவர் அவர்களை நரகத்தில் தூக்கி எறிய ஆசைப்படுவதே இல்லை. ஆனால் அவர்களே தங்கள் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். இயேசு தரும் நித்திய ஜீவனை வேண்டாம் என்று ஒதுக்கி கிறிஸ்துவை புறக்கணிப்பதால் அவர்களே அவரை விட்டு புறப்பட்டு போய் பாதாளத்தில் விழுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு வேதனைப்படும் போது டாக்டர் வந்து அன்போடு உங்களை பரிசோதித்து உங்கள் நோய் நீங்க ஆலோசனைகளையும் மருந்துகளையும் தருகிறார் என்றால் வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் அவைகளை வேண்டாம் என்று வீசி எறிந்து விட்டால் யாருக்கு தான் நஷ்டம்? உங்களுக்கு தானே கேடு. அருமையானவர்களே, டாக்டரை எப்படி நாம் குறை கூற முடியும்? சிந்திப்போம், செயல்படுவோம். கசப்பான உண்மைகளை தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்திலே தியானிப்போம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். அன்புள்ள பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நித்தியமாக இந்த உலகத்திலேயே உம்மோடே நாங்கள் சேர்ந்து கைகோர்த்து உம்முடைய அன்பை ருசித்து வாழுகிறோம். ரட்சிப்பை அனுபவிக்காதவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை போதிக்கக்கூடிய அநேக பிரசங்கிமார்கள் இந்த உலகத்திலே தேவை. மீட்பு பற்றி பிரசங்கிக்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க, நரகத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி பிரசங்கிக்க அநேகர் ஊழியக்காரர்கள் தேவை. எழுப்பும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.